இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? ஏன் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. பாட்டி, உங்க கண்ணெல்லாம் ஒன்னும் பண்ணாது. நான் பெரியம்மாவுக்கு திருஷ்டி கழிச்சிட்டேன். ஓஹோ, சரி சரி சரி. தங்கச்சி, உன்னை இப்படி பார்த்தா புதுசா இப்பதான் அரசியலுக்கு வர்ற மாதிரியே தெரியல. அவ்வளவு லட்சணமா இருக்க. அப்படி சொல்லுங்க மாமா. ஆமா அண்ணி, உங்களை பாக்குறது புதுசா பாக்குறது மாதிரியே இல்ல. உங்ககிட்ட ஒரு கம்பீரம் இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் அந்த புவனேஸ்வரி எல்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே அப்படியே ஒண்ணு வச்சு நாலடி விலகி போ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா அண்ணி, என்னமா இருக்காங்க எல்லாரும். இதுக்குதான் நீங்க நில்லுங்கன்னு நான் சொன்னேன். எதுக்கு? தேவையில்லாத வேலையெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். நான் உன்ன போக சொன்னல, நீ நிக்க வேண்டியதானே? உங்களை உங்க அண்ணன் போட்டோலயாவது வச்சு பாப்பாரு. ஆனா என் வீட்டுக்காரரு விட்டது தொல்லைன்னு மறந்துடுவாரு. ஐயோ, இந்த வீட்டுக்கு நான் தான் பொறுப்புனாலும் இப்போ நாம தான் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறோம். இதுல இவங்க மட்டும் பதவிக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. வீட்டு வேலை மட்டும் இல்ல, இவங்களுக்கு கூட நம்ம சேவகம் பண்ற மாதிரி ஆயிடும். சீனு, பெரியம்மாவோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்புறம் ஐடி கார்டெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் மாயா. நாமினேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் தயாரா எடுத்து வச்சிருக்கேன். சரி. ஜானகி, ஏங்க? என்ன பயமா இருக்கா? இல்லங்க, நீங்க என் கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்பட போறேன்? சரி, கிளம்பலாம். மச்சான், என்ன மச்சான் சொல்றீங்க? கிளம்பலாமாவா? நம்ம வீட்ல இருந்து பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் ஊர்வலமா தானே போக போறோம். என் தங்கச்சி நடந்து வர்ற அழக பார்த்து ஊர்க்காரங்க எல்லாம் ஓட்டு போடணும் மச்சான். ஆமாண்ணே, சும்மா மேளம் தாளம் எல்லாமே வீட்டு வாசல்ல ரெடியா இருக்காங்க. அண்ணிய அப்படியே ஊர்வலமா கூட்டிட்டு போறோம். சரி சரி, கொஞ்சம் இருங்க, நல்ல நேரத்துல கிளம்புங்க. சரிம்மா.